விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட நபர் கையில நாட்டு துப்பாக்கியோட வேட்டையாட போனவங்களுக்கு இப்படி ஒரு உயிரிழப்பா? திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடு அடுத்த புங்கம்பட்டு நாடு நடுவூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் 35 வயதாக கூடிய ராஜேஷ். இவரும் அதே பகுதியை சேர்ந்த 60 வயதாக கூடிய கோவிந்தனும் இரவு நேரத்துல மான வேட்டையாடுறதுக்காக போனதா சொல்லப்படுது. அப்போ மான வேட்டையாடுறதுக்காக ராஜேஷ் புளிய மரத்து மேல ஏறி இருக்காங்க. எதிர்பாராவதுமா நாட்டு துப்பாக்கி வெடிச்சதுல ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா கூறப்படுது. கூட இருந்த கோவிந்தன் உடனடியாக கிராமத்துக்கு போய் உறவினர்களை கூட்டிட்டு வந்து ராஜேஷோடைய உடலை கட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் அதிகாலை நேரத்துல வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலத்துல அவருடைய உடலை எரித்ததாகவும் சொல்லப்படுது. இது தொடர்பா திருப்பத்தூர் கிராமிய போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. தகவலின் பெயர்ல அந்த ஊருக்கு போன போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ எரிந்த நிலையில இருந்த ராஜேஷுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இதுல வேட்டையாட கூட போன முதியவர் கோவிந்தனையும் திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. வெடிப்பொருள், துப்பாக்கி, டார்ச் லைட் இந்த மாதிரியான பொருட்களையுமே போலீசார் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இறந்தவருடைய உடலை யாருக்கும் தெரியாம எரிச்சதால வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.